இப்ப நான் ஆரம்பிக்கலாமா? நீங்க உத்தரவு கொடுத்தா தான் நான் பேச முடியும். ரைட். உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிட்டு இருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். நான் வழக்கமா கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்க இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியா பார்க்கணும், நீங்களே என்ன சரியா பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடி வித் யுவர் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இது மியூசிக் வேண்டாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு, அதனால இப்ப மியூசிக் வேண்டாம். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில பதிஞ்சதை இங்க சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை. நானும் அப்படியே சொல்றேன், ஆனா நான் அவருக்கு சித்தப்பா. இருந்தாலும் பேரு சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறேன். இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாம இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன். ஆனா உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு, சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனா அது உங்களுக்கு தேவையில்லை, உங்க சந்தோஷத்திற்குத்தான் நான். அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க, இனிமே மாற்ற முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவரு நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்க கூட்டிட்டு வரல, வந்தா அழுதுருவார்னு நாங்க 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதத்தான் செய்வாரு. எனக்கும் வருது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம், எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோளுரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, நன்றியை தவிர வேற ஒன்றும் சொல்ல தோணல. இந்த தக் லைஃப்கான
வெற்றி ஆகப்போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தங்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தங்குகளும் சேர்ந்ததான். நான் சினிமாவின் தீவிர ரசிகன். அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் நான். சரி, இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில் என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹ்மான். எங்க அண்ணன் இளையராஜா, தம்பி ரஹ்மான். தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள். அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது. அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான். மணி சார், என்ன மணி சார் சிரிக்கிறார் பாரு. ஆனா நாங்க முதல்ல மீட் பண்ணதுல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமாதான். அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டு இருப்பதால் அதை பெருசா சொல்லிக்கல. அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும். திமிரு பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா. இந்த அப்ளாஸ் கேட்கும் போது நாங்க நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மும். பதிலுக்கு விசில் அடிச்சா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நாங்க அடிக்கிறது இல்லை. இல்லைன்னா உங்களை பார்க்கும் குதூகலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். ஆனா இந்த விசில் எல்லாம் சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன். நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். ரஹ்மான பிடிக்க முடியல, அங்க கொண்டு விட்டாங்க. இருந்தாலும் அவர் திரும்பி வராரு, நன்றி. இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்டாருன்னா திரும்பி வரமாட்டார். அது நடந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் என்ன அற்புதமான வாழ்க்கை இது. வெளியே தெரியாம போயிருச்சேன்னு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது. அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார். அந்த ஒர்க்கை மருதநாயகத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு. முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். நான் முதல்ல நானும் மணிசாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டைன்னு நினச்சிருவாங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம். இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும், நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன், அவர் மோனோசிலபிக். அவர் அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு டம்னு கேட்கும். பாக்கியெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான். அண்ட் இந்த இருவர், உங்க படத்து பேரையும் சொல்றேன் நான். இந்த இருவர் எனக்கு ஸ்டண்ட் மென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள் தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள். நன்றி. நான் விட்டதை பிடிக்கிறதுங்கிறது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆகி பார்க்கணும்னு ஆசை. செய்யக்கூடியவர் அவரு, செய்ய முடியல. விட்டதை பிடிச்சிருக்கேன். அவர் பிள்ளைகள் நீங்கள். அதனாலதான் நீங்க, நான் எங்க கூட்டத்துக்கு அப்புறம் வரேன், டெக்னீஷியன்ஸை பத்தி பேசுவோம். இதற்கு பாடல் பாடியவர்கள், எனக்கு என் குழந்தை பாடின போது சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் படத்துல ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு.
கோடம்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வண்டியில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி போடனே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்களாம் எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. நான் உதிர்த்த உயிர், அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு, ஹாசினி. எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க. சிவா, அவர் என் சிவமும் அவர் சிவமும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.